ஹாய் ஆல், திஸ் இஸ் பிரீத்தி. அண்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நான் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மோட் ஆஃப் டெலிவரி. வாட் இஸ் யோர் மோட் ஆஃப் டெலிவரி அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதோடு சேர்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. குளுக்கோஸ் லெவல் மட்டும் பார்டரில் இருந்துச்சு. லைட்டாக வந்துட்டு என்னமோ லீக் ஆகிற மாதிரி இருக்குது. டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்தது. ஐ குடிட் கன்ஃபார்ம் வெதர் இட் இஸ் அ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆர் லைக்கர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 தான் இருந்துச்சு. ஐயோ, ஒரு பெயின் இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. ஆஹா, ஓகே, நமக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். அதில் பயங்கரமான பெயினுங்க வருது, கான்ட்ராக்ஷன் ஆகுது, வலிக்குது, கத்துறேன். திரும்ப எந்த இதுவும் இல்லை. 4 o'clock ஆச்சு, இன்னும் பேபி பிறக்கல. 5 o'clock ஆச்சு, இன்னும் பேபி பிறக்கல. ஆனால் வயிறு வந்துட்டு நல்லா இறுக்கமாயிருக்கு. நார்மல் பண்ணணுங்கிறதுல நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். வரலங்க, குழந்தை வெளியே வரல. ஸோ நம்ம இப்போ சி செக்ஷன் தான் போய் ஆகணும். போட்டோன்னே அப்படின்ட்டு இப்படி பறக்கிற மாதிரி ஆச்சு. இவ்வளோ பண்ணி நமக்கு சி செக்ஷன் நடந்துருச்சு அப்படின்றதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. நடக்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியை நம்ம முன்னாடியே உருவாக்கிக்கணும். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோடய 9th month எக்ஸசைசஸ் நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அண்ட் மை ப்ரெக்னென்சி ஜேர்னி, அந்த ஹாஸ்பிட்டலைசேஷனில் நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி போனோம் அப்படின்றதெல்லாம், லேபர் வார்டுக்குள்ளே எப்படி போனேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ் தான் உங்களோட மோட் ஆஃப் டெலிவரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே வந்துட்டு நார்மலாக இருந்துச்சுங்க. எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. குளுக்கோஸ் லெவல் மட்டும் பார்டரில் இருந்துச்சு. பட் நான் டயட்டில் வந்துட்டு என்னோடய குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருந்தேன். 17th நைட் எனக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்தது. ஐ குடிட் கன்ஃபார்ம் வெதர் இட் இஸ் அ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆர் லைக்கர். ஸோ அதனால் எனக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியாதனால அம்மா அக்கா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். பட் ஓகே, நாளைக்கு நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக போயிடலாம். நடுவில் வேறு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் நம்ம ஃபர்தராக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மண்டே மார்னிங் March 18th அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம். போயிட்டு இந்த மாதிரி மேம், எனக்கு வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜா இல்லை அது வாட்டரான்னு தெரியல, லைட்டாக வந்துட்டு என்னமோ லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். டாக்டர் வந்துட்டு ஓகே, 38 weeks கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் என்னோடய அக்கா 3 பேருமே வந்துட்டு ஸ்கேன் சென்டரை போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்கேனில் நானே முன்னாடியே பார்க்குறேன் லைக்கர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 தான் இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எனக்கு லைக்கரை மெயின்டைன் ஆகிறதுக்காக ஷேர்ஷெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு இருக்கும்போது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். ஸோ அதனால் நம்ம ஓகே, டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரிப்போர்ட் பார்த்துட்டு வாட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு லீக் ஆனது வாட்டரா இல்லை என்னன்றது செக் பண்ணிடலாம் சொல்லிட்டு செக் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு லைக்கர் தான், உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டெலிவரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நமக்கு இனிமா கொடுத்துட்டாங்க. இங்கே ஆஃப்டர் இனிமா ரூமில் வெயிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு ட்ரிப்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமா கொடுத்தனால நமக்கு வந்துட்டு ஸ்டமக்லாம் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸும் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து இன்ஜெக்ஷனாக ஏற்றுறாங்க நம்மளோட செர்விக்ஸ் டைலேட் ஆகிறதுக்காக. அதில் வந்துட்டு பெயின் இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. ஸோ வந்துட்டு 11 o'clock இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு 12:30 வரைக்கும் எனக்கு ட்ரிப்ஸ் ஏறிச்சு. வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க வலி வருதான்ட்டு. ஆனால் வயிறு வந்துட்டு நல்லா இறுக்கமாயிருச்சு. இறுக்கமானதுக்கப்புறம் ஓகே, நீ பெயின் வந்துடும் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு எனக்கு அடியில் கை விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒன்று பண்ணாங்க. அதில் எனக்கு வந்துட்டு பெயின் வந்துருச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருந்துச்சு. பீரியட்ஸ் பெயினே பயங்கரமாக அந்த ஹிப்பு ஒன்றெல்லாம் கலன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஹா, ஓகே, நமக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியுது. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஓகே, நார்மல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பேபி வந்துடும் அப்படின்ட்டு ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆனோடனே லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லேபர் வார்டில் என் கூட என்னோடய அக்கா தான் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டாரு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். லேபர் வார்டு போனதுக்கப்புறமேட்டு கான்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
கான்ட்ராக்ஷன் எப்படி அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒருக்க வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு சைடே படுத்திருக்கேன். ஐயோ அம்மா ஏம்மா அம்மா அப்படின்னு சொல்லி ஓகே கான்ட்ராக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம பாடிக்கும் ஃபிசிக்கலி நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டுருக்கப்ப வந்துட்டே இருக்குது. 1 o'clock நான் அந்த லேபர் வார்டுக்குள்ளே போனேங்க. வருது, கான்ட்ராக்ஷன் ஆகுது, வலிக்குது, கத்துறேன், திரும்ப எந்த இதுவும் இல்லை, திரும்ப வலிக்குது, டாக்டர் வராங்க, பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் பெயின் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கோம்ல, அங்கே வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் டைலேஷனுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 1 2 3 to 4 இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் பயங்கரமான பெயினுங்க, பேரே பண்ண முடியாது, அப்படி ஒரு பெயின். நான் வந்துட்டு எங்கள் அக்கா கையை பிடிச்சி நசுக்குன்னு நசுக்கி, ஐயோ நம்ம ஏன்டா பொண்ணாக பிறந்தோம், அக்கா ஏன்க்கா பொண்ணாக பிறந்தோம், ஐயோ என் வயிற்றில் இருக்கிறதாவது பையனாக இருக்கட்டும், இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன். கையை பெனஞ்சு கசக்கிட்டேன். ஒன்றும் இல்லைன்னு எங்கள் அக்காவும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கையை போட்டு பெனஞ்சிட்ருப்பேன். அதுலேயும் எங்கள் அக்கா இதெல்லாம் ஒரு மெமரிஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேறு எடுத்துகிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர ஹெக்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி வலி வருது, தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இளநீ மட்டும் எனக்கு கொடுத்தாங்கங்க. ஸோ இளநீ தான் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்ரேட் ஆச்சு. 4 o'clock ஆச்சு, இன்னும் பேபி பிறக்கல. 5 o'clock ஆச்சு, இன்னும் பேபி பிறக்கல. அவ்வளோதான். எங்கள் அக்கா வாட்சை காமிச்சிட்டே இருக்காங்க, கிளாக்கை காமிச்சிட்டே இருக்காங்க. பாரு 5:10க்கு பிறந்துடும், 5:20க்கு பிறந்துடும், 5:30 ஆயிடுச்சு பிறந்துடும், இன்னும் ½ an hourல பிறந்துடும் ப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரே வைராக்கியமாக இருந்துகிட்ருக்கோம். வந்து பெரிய டாக்டர் ஒருத்தவங்க, சின்ன டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஏன்னா இன்னும் பிறக்கலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க, மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, பேபியோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னோடய ப்ரெஷர் செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. பெரிய டாக்டரும் வந்துட்டு 2 டாக்டர் இருப்பாங்க. சீனியர் டாக்டரும் வந்து பார்க்குறாங்க. டைலேஷன் ஆகும்போது தான் அந்த குழந்தை, அதாவது அந்த கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ஒரு 5 நிமிஷம் நார்மலாக இருக்கும். திடீர்னு அந்த வலி விடன்னு வரும்போது தான் அந்த குழந்தை வந்துட்டு கான்ட்ராக்ஷன் ஆகி வெளியே வர்றதுக்காக புஷ் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த வலி வரும்போது வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து கை வச்சு பார்ப்பாங்க. இல்லை இன்னும் வரலன்னு. அதுவே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம், இன்னும் 10 மினிட்ஸ் பார்க்கலான்னு 2 பேரும் மாறி வந்து வச்சு பார்க்குறாங்க. அங்கே இருந்த நர்ஸஸ், ஆயம்மா, அப்புறம் 2 டாக்டர்ஸ், என்னோட அக்கா, அங்கே இருந்த சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து இன்னும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு டெலிவரி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நின்றுட்டாங்க. நின்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகிறேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, வலி வேறு பயங்கரமாக. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கும் அதுக்கும் பயங்கர வலி. அதோடு இருக்கும்போது கரெக்டாக கான்ட்ராக்ட் ஆகும்போது ட்ரை பண்ணு 4 எஸ் கமான் ஸ்ட்ரெயின் பண்ணு முக்கு அப்படின்றாங்க. நானும் என்னோட அந்த வலியிலையும் கத்தக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. பல்ல கடிச்சிட்டு சொல்லி இது பண்ணுறோம். அப்பயும் வந்துட்டு சர்விக்ஸ் வந்துட்டு டைலேட் ஆகலை அப்படின்றாங்க. ஒரு நர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொல்கிறது எல்லாமே அந்த பெயின்லேயே கூட அவங்க சொல்கிறத அப்படி ஃபாலோ பண்ணேங்க. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்கல. நார்மல் பண்ணணுங்கிறதுல நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அதனால் அவங்க புஷ் பண்ணுன்னு சொல்லும்போதும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணியுமே வரலைங்க, குழந்தை வெளியே வரல. வாட்டரும் பிரேக் ஆகிடுச்சு, தண்ணியும் வெளியே வந்துடுச்சு, பிளட் ஃப்ளோ நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்டர்ஸுமே போய் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் மாம் அண்ட் டேட், அத்தை எல்லார்கிட்டேயும் போய் இந்த மாதிரி இப்போ கண்டிஷன் இருக்குது, ஸோ நம்ம இப்போ சி செக்ஷன் தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க, என்னால் ஓகே, நம்ம இனிமேல் திரும்ப பொழைப்போமா அப்படின்ற அளவுக்கு அந்த பெயின் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அம்மாட்ட எல்லாத்தையும் கேட்டும்போது தாயும் செய்யும் நலமாக இருந்தால் ஓகே, எது சேஃபோ அதை பாருங்கள், அதை பண்ணுங்க ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், ஏன்னா நாங்கள் முன்னாடியே பேசி வச்சுருந்தோம், சி செக்ஷன் பண்ணுங்கன்னு அந்த வழியில் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் ஒத்துக்காதீங்க அந்த மாதிரி நான் சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இல்லை அவள் ட்ரை பண்ணுவா, நீங்கள் வந்துட்டு
இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு. நான் வலி தாங்க முடியாமல் என்னையும் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாம் அண்ட் டேட் சொன்னோடனே என்னை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃபார்மில் சைன் போடுறதுக்காக. நான் வலியில் எனக்கு கண்ணும் தெரில, காதும் கேட்கல, வெளியே வந்து இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருக்காரு, ஆஹா வேணாம் வேணாம் கொஞ்சம் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி பார்த்தா நான் சைன் போட்டுட்ருக்கேன். என்ன நீயே வந்து சைன் போட்டியா அப்படின்னு என்னால் யாருமே என் கண்ணுக்கே தெரியலங்க. போட்டு நான் சைன் போட்டு திரும்ப என்னோடய பாடியெல்லாம் ஆயமா வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ ப்ரொசீஜர்ஸ், சி செக்ஷனோட ப்ரொசீஜர்ஸ் நடக்குது. ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயும் போய் அனஸ்தீஷியா டாக்டர், ஏன்னா நைட்டு 7:30 ஆகிடுச்சு. 1 o'clock இருந்து 7:30 வரைக்கும் நான் அந்த பெயினை பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அட் லாஸ்ட் உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்து கூட நான் ஃபீல் பண்ணலைங்க. அவ்வளோதான். நம்மளால் எதுவுமே அசைக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் அது. அப்புறம் நான் வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் அனஸ்தீஷியாவை போட சொல்லுங்கள் டாக்டர், சீக்கிரம் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நைட்டுன்றனால அனஸ்தீஷியா டாக்டர் வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இந்த 10 minutes கூட நான் அந்த சீனியர் டாக்டரும் ஃபைனலாக ஒருக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நான் இன்னொருக்க வந்துட்டு நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் 2 பேரும். திரும்ப வரல. திரும்ப 5 minutes கழிச்சு இன்னொரு கான்ட்ராக்ஷன் வருது. இப்பயும் ட்ரை பண்ணுங்கிறாங்க. நான் சலிக்காமல் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப படுத்து ட்ரை பண்ணோம். அப்பயும் வரல. இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணோன்னா அது குழந்தைக்கும் வந்துட்டு அன்சேஃபு, எனக்கும் வந்துட்டு அன்சேஃபு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு எனக்கு அனஸ்தீஷியா போட்டாங்க. போட்டோன்னே பாடம் அப்படின்ட்டு அப்படி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ ஒரு வலி. அது அப்படியே சட்டில் ஆயிடுச்சு. அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கொடுத்துட்றாங்க. அப்படியே நம்ம படுத்துடுறோம். சி செக்ஷன் ப்ரொசீஜர் போகுது. குழந்த சவுண்டு கேட்குது. எல்லாமே நம்ம கான்ஷியஸாக நமக்கு கேட்குது. பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலி வந்துட்டு கண்ணை மூடிட்டே இருக்கேன். கண்ணை மூடி படுத்துட்டு என்ன குழந்தை டாக்டர், என்ன பேபி அப்படின்னு கேட்டேன். பாய் பேபிமா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு. என் தலைக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு டாக்டர் வந்துட்டு 7:55 அப்படின்னு டைம் சொல்கிறார். அது டைம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிட்டு பையனை கொண்டு வந்து ஆப்ரேஷன் வார்டை திறந்த உடனே என்னை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பையனை கொண்டு வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு எல்லோரும் குழந்தைய பார்க்குறாங்க. எல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே, நல்லா போயிட்டுருந்துச்சு. இதுக்கு கீழே எல்லாமே மறுத்துருக்குங்க. அனஸ்தீஷியா போட்டு அழுன்னு பயங்கரமாக அழுகிறேன். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி நமக்கு வந்துட்டு சி செக்ஷன் ஆச்சு, நான் எவ்வளோ பண்ணேன், எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம், எவ்வளோ தூரம் டயட் ஃபாலோ பண்ணோம், எவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக இருந்தோம், இப்படி பண்ணியும் நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம், இவ்வளோ பண்ணியும் நமக்கு சி செக்ஷன் நடந்துருச்சு அப்படின்றதே என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. டு பி ஃப்ராங்க், ஈவன் ஐம் அ சைக்காலஜிஸ்ட், ஐ குடண்ட் அக்செப்ட் இட். அதுதான் வந்துட்டு உண்மையான ஃபேக்டே. என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம வந்துட்டு 10 monthஸாக வந்துட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி நம்ம நார்மல் டெலிவரின்னு நம்ம நினச்சாதான் அது நார்மல் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். என்னோடய அக்காவுக்கு, என்னோடய அம்மாவுக்கு எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான். நானும் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும், நமக்கு அதுதான் ஆகணும், நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நானும் நினச்சி எல்லாமே பண்ணியிருந்தேன். பட் ஆஃப்டர் கிவிங் பர்த் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தது தப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம மென்டலி ஸ்டபனாக இருக்கிறதெல்லாம் ஓகே தான். பட் என்ன தான் நம்ம ஒன்று நினச்சாலும் நடக்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியை நம்ம முன்னாடியே உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா 2 weeks, ஏன்னா பேபி பிறந்ததுக்கப்புறமேட்டு 2 weeks ஆச்சு. அப்பயும் என்னால் எந்திரிச்சு, ஏன்னா சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கே வந்துட்டு 2 weeks ஆகிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு நடக்க ஒவ்வொரு நேரமும் நம்மளால் எந்திரிக்க முடியலையே, திரும்பி படுக்க முடியலையே. அப்படிங்கிறப்பெல்லாம் நார்மல் நம்ம பண்ணியிருக்கணுமே, நார்மலுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு சி செக்ஷன், நமக்கு எப்படா சி செக்ஷனு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், டிப்ரெஸ்டாக இருந்தேங்க. என் பையன்
என் பையனை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் தான், பட் அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும். எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் சுற்றி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு விஷயத்த நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நமக்கு நார்மல் தான் நடக்கணும், அதுதான் நடக்கணுன்ட்டு வந்துட்டு மென்டலி ஃபிக்ஸ் ஆகவே ஆகாதீங்க. நமக்கு தேவை நம்மளோட பாடியும் குழந்தையோட ஹெல்த்தும் வந்துட்டு 100% கரெக்டாக இருக்கணும். டெலிவரி டைமில் நமக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வரக்கூடாதுன்றது மட்டும்தான் மேஜராக. அது சி செக்ஷனாக இருந்தால் என்ன, நார்மல் டெலிவரியாக இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடணும். கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் எனக்கு நார்மல் தான், எனக்கு சி செக்ஷன் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சி செக்ஷன்னு நினைக்கிற நிறையா பேருக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே கூட நார்மலாக இருக்குது. நார்மல்னு நினச்சி நான் சி செக்ஷன் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு 2 வீக்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு நான் மென்டலி 2 months எடுத்துக்கிட்டேன். எப்போ என்னால் நல்லா நடக்க முடிஞ்சோ பழையபடி, ஓகே 2 நார்மல் தான், இதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேபியை பார்க்கும்போது மோட் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தாங்க. அந்த பார்ட்டுக்காக நம்ம இவ்வளோ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஸோ வந்துட்டு இதுதான் என்னோடய மோட் ஆஃப் டெலிவரி அண்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லேடிஸ் நம்ம எல்லாருமே பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கணும். இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்தோன்னா அது நடக்காதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே ப்ரெக்னென்ட் லேடிஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஃப்ரீயாக இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸே ஆகிக்காதீங்க. சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, பிளட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்கும் இவ்வளோ தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கவங்களே பயன்படுத்திடுவாங்க, இவ்வளோ தான் இருக்கா, இவ்வளோ வேணுமே அவ்வளோ வேணுமே. அதுக்கான சொல்யூஷன் ஒன்று இருக்கும். பிளட்டு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு அயன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், டேப்லெட் இருக்குது, இல்லை பிளட்டே கூட ஏற்றிக்கலாம். எல்லா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்க்குமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சா அதில் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர மென்டலி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணுங்க. அதுதான் வந்துட்டு நமக்கும் நல்லது, நம்ம பேபிஸ்க்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.